அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, சில பேர்ல பணத்தை சம்பாரிச்சிடறாங்க. ஆனா அவங்களுக்கு நீண்ட நாள்களுக்கு அதை தக்க வைக்கிறதுக்கு உண்டான வழி தெரியல. அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. அதை பத்தி பாத்தீங்கன்னா சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற ஒரு புக்ல எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 முதலீட்டாளர்கள் இருக்காங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் தங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பாக்குறப்ப ஒரு பொருளாதார வீழ்ச்சி வருது. அவங்க அவங்க பிசினஸ் போயிட்டு இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு கரெக்டான இடத்துல பாத்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா ஒரு பொருளாதார சரிவு. அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் சரிஞ்சிடறாரு, இன்னொருத்தர் அவர் யூஸ் பண்ற ஃபார்மாஸ்னால எப்படி கெயின் ஆயிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் சரிஞ்சிடறாரு. இதுல இவர் என்ன சொல்றாருன்னா, 2 பேத்துக்குமே பணத்தை சம்பாதிக்க தெரிஞ்ச அளவுக்கு அதை தக்க வைக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி போப்ஸ் பத்திரிகை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. இந்த மாதிரி பணக்கார பட்டியல் வெளியிடுவாங்க. அதுல 10 வருஷம் கூட நிலையா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுல அந்த லிஸ்ட்ல வரவங்க, அந்த லிஸ்ட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க இறந்து போறதுனாலயோ, இல்ல அதாவது அந்த லிஸ்ட்ல வரவங்க இறந்து போறதுனாலயோ, அவங்க பிள்ளைங்களுக்கு சொத்து எழுதி வைக்கிறதுனாலயோ இந்த பட்டியலை விட்டு அவங்க வெளியே போறது கிடையாது. அவங்க எதுல சம்பாதிக்கிறாங்களோ அதுலயே அவங்க விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு இது சொல்றாரு. எப்படின்னா, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், ப்ராப்ளம் ஹேண்ட்லிங் தெரியணும், அந்த வேலையில நம்மளை முழுசா அர்ப்பணிச்சுக்கணும். இதெல்லாம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான தேவைகள். பணத்தை தக்க வைக்க அதாவது சம்பாதிக்கிறது மட்டும் பெருசு இல்லை, அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. அதை தக்க வைக்கிறதுக்கு என்ன தேவைன்னா, அந்த ப்ராப்ளம்ஸ் பக்கம் போகக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்த சொத்து அதாவது இந்த பணம் வந்த வழியிலே நம்மளை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் பாத்தீங்கன்னா தன்னடக்கமும் இருக்கணும், அந்த ஆணவம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட வந்த பணத்துல 1% நமக்கு அதிர்ஷ்டத்துல வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிக்கனமாவே நம்ம இருக்கணும். அது ஒரு வழியா சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஃபார்முலாலேயே நாளைக்கு நம்மளுக்கு பணம் கிடைச்சிரும் அப்படிங்கறத நினைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எழுத்தாளர் சொல்றாரு.